இப்போ மிக முக்கியமாக எங்கள் மாவட்டத்தில் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் கல்லூரியில் 1939 பிரிட்டிஷ் காலத்தில் காசநோய் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனை அது எல்லா மதக்காரர்களும் போய் சாமி கும்பிடுவாங்க. அங்கே ஒரு சர்ச் சேப்பல் அங்கே அதேபோல் 6 ஹிந்து ஆலயம் இருக்குது. அதெல்லாம் எந்த விதமான ஹிந்துவும் இல்லை, கிறிஸ்டியன் பிரச்சனையும் இல்லை அங்கே. ஆனால் 2004 அந்த காசநோய் மருத்துவமனை க்ளோஸ் செய்யப்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தாங்க. அந்த பிரச்சனை இன்னும் இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி மைனாரிட்டி பீப்புள் இந்த கவர்மெண்ட்டை ஆதரிக்கக்கூடியவங்க ஆர் வெயிட்டிங் ஃபார் தி குட் ரிசல்ட். நடக்கும்னு நம்புகிறேன். அதற்கு நீங்கள் துரிதமாக எங்களுடைய மாவட்ட அமைச்சரும் இதை பேசி கொண்டு இருக்கிறோம், நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லி இதை உடனடியாக சேப்பல் ஓப்பன் செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் கவனத்துக்கு. வணக்கம், நான் வழக்கறிஞர் சரவணன், கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் மற்றும் நம்மளோட கூட மாநில பொறுப்பாளர்கள், மண்டலம், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ அமைப்பு வழக்கறிஞர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரிப்பள்ளம் அரசு பொது மருத்துவமனைக்குள்ள 100 ஆண்டுகள் பழமையான ஒரு சிற்றாலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அதை தற்காலிகமாக இந்த நிர்வாகம் மூடி அமைச்சிருக்கு. பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம், மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம், மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்ட வகையில் இருக்கிறது. ஆனால் இது 25ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வருகை தர இருக்கிறார்கள். இது குறித்து நாங்கள் அவர்களை மனு கொடுத்ததாக இருக்கிறோம். 2வது, இதை திறக்கல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். 100 ஆண்டுகள் பழமையான சபை இது காணிக்கைக்காக, பணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதல்ல. மருத்துவர்களுக்காக, காசநோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட 100 ஆண்டுகள் பழமையான ஒரு திருச்சபை. அதை மூடிவிட்டு அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக 3 மற்ற மதத்தினுடைய கோயில்களை மட்டும் வைத்திருக்கிறார்கள். அதை கொடுப்பதற்கு மட்டும் மாவட்ட ஆட்சியருக்கு அனுமதி இருக்கிறது. 100 ஆண்டுகள் பழமையான கோயிலை கொடுப்பதற்கு மட்டும் மாவட்ட ஆட்சியருக்கு அனுமதி கிடையாது என்று சொல்கிறார்கள். போன முறை மனு கொடுக்கும்போது தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது எங்களுக்கு மிகவும் சர்ச்சையை கலப்ப விதமாக இருக்கிறது. தேர்தல் முடினையா அனுமதி கொடுக்கணும், தேர்தல் முன்னாடியே கொடுக்கலாம்ல. எங்க உரிமையை தடுத்தோம் அப்படின்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சிஎம் வரும்போது எங்கள் இந்த சபையை திறக்கலாம் அப்படின்னா முதலமைச்சர் வரும்போது கான்வாயை முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டம் கூட செய்வோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லிட்டேன்.